ஒரு கப்பலோட பேரை சொல்லு அப்படின்னு கேட்டா முதல்ல ஞாபகம் வர்றது டைட்டானிக் தான். இந்த கப்பல் மூழ்கி 100 வருஷம் மேல ஆகுது. இருந்தாலும் நம்ம இப்போ வரைக்கும் இந்த கப்பலை பத்தி பேசிட்டு இருக்கோம். பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி சுவாரஸ்யம் இன்னும் குறையவே இல்லை மக்கள் மத்தியில. ஏப்ரல் 10, 1912 மதியம் 12 மணி. அப்போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்க, பிரபலங்கள், நடிகர்கள், சயின்டிஸ்ட், மக்கள் அப்படின்னு ஒரு கப்பலுக்காக எல்லாரும் துறைமுகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டைட்டானிக். குனார்ட் அப்படிங்கிற கம்பெனி இனிமே நம்ம தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பலை ஓன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. 1909 தான் அதை ஆரம்பிச்சாங்க. அது வட அயர்லாந்துல பெல்பாஸ்ட்ல இருந்த கப்பல் கட்டும் தளத்துல தான் அங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. சுமார் 15,000 பேர் அதை 3 வருஷமா கட்டுனாங்க. இதை கட்டும்போது ஒவ்வொரு நாளும் பல சேலஞ்சுகளை ஃபேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. மொத்தம் 100 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க, 10 பேருக்கு மேல உயிர் இழந்திருக்காங்க. இப்படி இதை கட்டும் போதே பல ரிஸ்குகளை எடுத்து தான் கட்டவே செஞ்சிருக்காங்க. மொத்தம் 10 மாடி அடுக்குகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த கப்பல் 882 அடி நீளத்தை கொண்டது, 92.5 அடி அகலத்தை கொண்டது, 170 அடி உயரத்தை கொண்டது. ஜஸ்ட் இமேஜின் அப்போ எவ்வளோ பெரிய கப்பலா இருக்கும் அப்படின்னு. இப்போ கூட அப்படி அந்த சைஸ்ல கப்பல் குறைவா தான் இருக்குது. ஸோ அந்த அளவு 100 வருஷம் முன்னாடியே கட்டியிருக்காங்க. இந்த கப்பலை மொத்தம் 3 வகுப்புகளா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு 3 வகுப்புகளா பிரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சலூன், பார், விளையாட்டறை, மீட்டிங் ஹால், பெரிய டைனிங் டேபிள், ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியோட உருவாக்கியிருக்காங்க. இதோட இன்டீரியரை மட்டுமே சுமார் 1 வருஷமா ஒர்க் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த கப்பலை தண்ணிக்குள்ள இறக்கும் போதே சுமார் 1 லட்சம் மக்கள் வந்து அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த கப்பலை மொத்தமா கட்டி முடிக்க $7.5 மில்லியன் அப்பவே ஆகியிருக்கு. அப்படி இந்த கப்பலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 1912 ஏப்ரல் 2 சோதனை ஓட்டம் பண்றாங்க. பெல்பாஸ்ட் துறைமுகத்துல இருந்து இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன் துறைமுகம் வரைக்கும் அதை சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. அதை வெற்றிகரமாகவும் முடிச்சிருக்காங்க. இந்த செய்தி உலகம் முழுவதா நியூஸ் பேப்பர்ல வருது. எல்லா பணக்காரங்களும் அதுல போகணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெருமை அப்படின்னு வேற நினைக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கப்பல் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கப்பலை மூழ்கடிக்கவே முடியாது, அதிக சக்தி வாய்ந்தது, அதிவேகம் கொண்டது, மிதக்கும் நகரம், அப்படி இப்படின்னு பல விளம்பரங்களை அந்த கம்பெனி பண்ணாங்க. இன்னொரு படி மேல போய் பல பேருக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரங்கள், பிரபலங்கள், அப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்குமே நீங்க எங்க கப்பல்ல வந்தீங்கன்னா நீங்க சரித்திரத்தை படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்பி வச்சாங்க. அதுல விழுந்து நிறைய பணக்காரங்க எல்லாருமே வரிசையா வர தொடங்கினாங்க. இதுல புக் பண்ணவும் செஞ்சாங்க. முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணி பணக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்களுக்கு அசிஸ்டா இருந்தவங்க எல்லாத்தையும் செகண்ட் கிளாஸ்ல புக் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே செகண்ட் கிளாஸ்ல புக் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே தேர்ட் கிளாஸ்ல புக் பண்ணாங்க. அதாவது வேலைக்கு தேடி போறவங்க, ஊரை விட்டு மொத்தமா காலி பண்ணி போறவங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே தேர்ட் கிளாஸ்ல புக் பண்ணாங்க. தேர்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு 6 பேர் தங்கக்கூடிய ரூம், பெட் எல்லாமே ஒரே ரூம்லயும் அவங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் அப்படிங்கிற வசதியை வச்சுதான் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்படி தேர்ட் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கே இவ்வளோ வசதினா அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்போ இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ சுமார் 100 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். நூற்றாண்டு கடந்தும் நாம இந்த கப்பலை பத்தி பேசிட்டு இருக்க. ஏப்ரல் 10, 1912 இந்த கப்பலுடைய கேப்டனான ஸ்மித் அவர்கள் காலையில 8 மணிக்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறாரு. எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கறாரு. அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு சேஃப்டி கிளாஸ் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி ட்ரையலும் பண்ணி பார்க்கறாங்க. அதாவது எமர்ஜென்சி
எமர்ஜென்சி டைம்ல யாரு யாரு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கிறாரு. பட் அப்பவே அவரு நோட் பண்றாரு அங்க பாதி பேருக்கு வேலையே தெரியல அப்படின்னு. சரி, இருந்தாலும் அவருக்கு இருக்க அனுபவத்தை வச்சு சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு. சுமார் 10:30 மணிக்கு எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. பேசஞ்சர் எல்லாருமே வராங்க. அங்க எல்லாத்தையும் டிக்கெட் செக் பண்ணி ஒவ்வொன்றா உள்ள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பல் கிளம்புறத பாக்குறதுக்கே சுமார் 1,00,000 பேருக்கு மேல அந்த இடத்துல கூடியிருக்காங்க. இந்த கப்பல்ல ஏறுற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கனவுகளோட ஏறுறாங்க. ஆனா இந்த கப்பல் போய் சேராது அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. மொத்தம் 2435 பயணிகள் இந்த கப்பல்ல ஏறுறாங்க. 860 பணியாளர்கள் இதுல ஒர்க் மட்டும் பண்றாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 860 பேர் இதுல ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன வேலைகள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு சர்விங்ல இருந்து முடி வெட்டுறது, மசாஜ், அப்படி இப்படின்னு எல்லா வசதிகளும் உள்ளேயே அடங்கி இருந்திருக்கு. எல்லாருமே ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கப்பல் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்துல இருந்து 1:30 மணிக்கு நியூயார்க்குக்கு கிளம்புது. இதன் தூரம் 2502 மைல். மொத்தம் 137 மணி நேரத்துல இத கடக்கணும், அங்க போய் சேரணும் அப்படின்னு இவங்க டார்கெட் பண்றாங்க. அதாவது மற்ற கப்பலை விட ஒரு நாள் முன்னாடி நம்ம அங்க போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். ஸோ அதனாலேயே முதல்ல இருந்தே இந்த கப்பலை வேகமா இயக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள்ல இருந்து இந்த கப்பல்ல பார்ட்டி, கொண்டாட்டம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாவே போயிட்டு இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இந்த கப்பல்ல இருந்து வந்திருக்காங்க. இதுலதான் இந்த கப்பலை ஓன் பண்ண ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்தோடைய ஒன் ஆஃப் த ஓனரான ஜே ப்ரூட்ஸும் இந்த கப்பல்ல தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பலை டிசைன் பண்ணி உருவாக்கின தாமஸ் ஆண்டர்ஸும் இதே கப்பல்ல தான் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. இவங்களும் பார்ட்டிஸை என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு 3 நாள் ரொம்ப சந்தோஷமா அவங்க அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. ஏப்ரல் 14 வருது. அன்னைக்கு காலையில ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்ல இருக்கு. ஸோ இவங்களும் சரி வேகமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி வேகமா கப்பலை இயக்குறாங்க. அப்போ ஈவினிங் 6 மணி அளவுல ஒரு தகவல் ஒண்ணு வருது. மற்ற கப்பல்ல இருந்து ஒரு தகவல் வருது. இந்த பாதையில பனிப்பாறைகள் அதிகமா மிதக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இந்த தகவலை கேப்டன் சுமித் கிட்ட சொல்லும் போது இவர் கப்பலுடைய ஓனர் கிட்ட கேட்டிருக்காரு, சரி நம்ம வேகத்தை குறைக்கலாமா இல்ல வேற பாதையில போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பட் எந்த ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாலும் கண்டிப்பா டிலே ஆயிரும் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்க இதே வழியில கவனமா போங்க அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. சரி வேகத்தை குறைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கூட இல்ல வேண்டாம், இதே வேகத்துல போங்க, நம்ம கப்பல் எதுவுமே செய்யாது, எந்த ஒரு இதையும் தாங்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. ஸோ அதனால ஸ்மித்தும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கப்பலை இயக்கியிருக்காரு. தென் 8 மணி ஆகுது. திரும்பவும் ஒரு மெசேஜ் வருது. இந்த பாதையில பனிப்பாறைகள் அதிகமா மிதக்குது அப்படின்னு. அதையும் இக்னோர் பண்றாங்க. 10 மணி ஆகுது. திரும்பவும் ஒரு மெசேஜ் வருது. அதையும் இக்னோர் பண்றாங்க. இப்படி அவங்க கண்டினியூவா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுமார் 11:40 ஆகுது. பனிகள்லாம் கப்பலை சூழ்ந்து வர ஆரம்பிக்கு. நிறைய பனிகள்ல கப்பல் முன்புறம் அதிகமா தெரியவே இல்லை. ஸோ அதனால ரொம்ப கவனமா தான் பார்த்து போகணும். பட் கப்பல்ல இருந்த ஸ்மித் கேப்டன் அவர்கள் சும்மா நீங்க போங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ 11:40 மணிக்கு தூரத்துல பைனாக்குலர் ரூம்ல இருந்த 2 பேருக்கு ஏதோ ஒண்ணு தூரத்துல தென்படுது. ஒயிட் கலர்ல மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி தெரிய ஆரம்பிக்கு. சுமார் 40 அடி நீளத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உடனே அவங்க வேகமா கீழே இறங்கி கண்ட்ரோல் ரூம்ல தெரிவிக்கிறாங்க, இப்படி ஒரு பனிப்பாறை அங்க ஒண்ணு இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால கேப்டன் சுமித் அவர்கள் உடனே இன்ஜினை ஸ்டாப் பண்ண சொல்றாரு, ரிவர்ஸ்ல சுத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கப்பலை வேகமா திருப்பி பார்க்கறாங்க, வேகத்தை குறைச்சு பார்க்கறாங்க. பட் ஏற்கனவே அவங்க நேரத்தை கடந்துட்டாங்க. அதனால நேரடியா மோதாம கப்பலுடைய சைடுல மோத ஆரம்பிக்குது பனிப்பாறை. அவங்க நினைச்சது சின்ன ஒரு பனிப்பாறையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பட் மேல 40 அடி, கீழே 400 அடி அப்படின்னு 10 மடங்கு பெரிய பனிப்பாறையில மோதி இருக்காங்க. இதனால சைடுல
சைடுல டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. கப்பலுடைய சைடுல ஒவ்வொரு பாகமா உடைய ஆரம்பிக்குது. இவங்க நினைச்சது எதையுமே தாங்கும், எந்த ஒரு பனிப்பாறையா இருந்தாலும் உடைச்சிட்டு போயிரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பட் அங்கதான் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. வெயிட், நீ இன்ட்ரோல சொன்னது வேற மாதிரில சொன்ன. பனிப்பாறையில இந்த கப்பல் மோதி ஆக்சிடென்ட் ஆகலன்னு சொன்னியே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் கடைசியில சொல்றேன். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் வந்து வேற ஒரு ரிப்போர்ட் தான் கொடுத்தாரு. ஸோ அதை பத்தி நம்ம லாஸ்டா பார்ப்போம். இப்போ இந்த கப்பல்ல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 11:50 அளவுல ஒவ்வொரு இடத்துலயா தண்ணிகள் பூர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அடிப்பகுதியிலையும் தண்ணிகள் உள்ள வர ஆரம்பிக்குது. இந்த கப்பலை டிசைன் பண்ணவரு சுமார் கீழே மட்டும் 10 அறைகளை உண்டாக்கியிருந்தாரு. ஒரு அடிப்பகுதியில, அதாவது ஒரு அறைக்குள்ள தண்ணி போனாலும் இன்னொரு அறைக்குள்ள தண்ணி போகாது. அந்த மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி உள்ள தண்ணி போயிட்டுனா இன்னொரு அறைக்கு உள்ள போகாததுனால அந்த அறையில் உள்ளதை முடிஞ்ச அளவில் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வெளியேற்றிடலாம். பம்பை வச்சோ இல்லை வேற ஏதாவது வச்சோ வெளியேற்றிடலாம். அந்த இது பெரிதளவில் பாதிக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த பனிப்பாறை வந்து சைடில் மோதினதுனால, அதாவது முன்னாடி மோதி இருந்தா கூட ஒரு அறையை டேமேஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து சைடில் மோதினதுனால இது ஒரு 4-5 அறையை சேர்த்து டேமேஜ் பண்ணிட்டு, ஸோ அவ்வளோ அறைக்குள்ளேயும் தண்ணிகள் புகர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கமா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. ஆனா இந்த மாதிரி நடக்கிற வரைக்குமே உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ உள்ள இருக்கிறவங்க நார்மலா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உள்ள இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தனி ரூம்லயும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்ட்டிஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நிலவரத்தை ஸ்மித் அவர்கள் அனலைஸ் பண்றாரு. எப்படியாவது இதை தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறாரு. முடிஞ்ச அளவுல ட்ரை பண்ணி பார்க்கறாரு. பட் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. கப்பலுக்குள்ள அதிகமா தண்ணி போற ஆரம்பிக்குது. ஒன் பை ஒன்னா உடைய ஆரம்பிக்குது. ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே இது வந்து தாங்காது அப்படின்னு. ஸோ அதனால அவர் டீம் கிட்ட அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க, சீக்கிரமா எல்லாத்தையும் வெளியேற்றுங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, லைஃப் போட்டை கீழே இறக்குங்க அப்படின்னு வேகமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து மற்ற கப்பல் எல்லாத்துக்குமே தகவல் அனுப்புறாரு. நாங்க வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற தகவல் அனுப்புறாரு. இப்படி அனுப்பும்போது பக்கத்துல ஏதாவது கப்பல்கள் இருந்தா அவங்கள போய் காப்பாற்றணும், அதுதான் ரூல். ஸோ இப்படி ஒவ்வொரு கப்பலுக்கா அனுப்புறாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கார்பாத்தியா கப்பல்ல இருந்து ஆர்த்தர் அப்படிங்கிற கேப்டன் வந்து ரிப்ளை அனுப்புறாரு. நாங்க பக்கத்துல தான் இருக்கோம், ஆனா நாங்க அங்க வந்து சேர்றதுக்கு 4 மணி நேரம் கண்டிப்பா ஆகும் அப்படிங்கிறத அவரு அதுலயே மென்ஷன் பண்றாரு. ஆனா 4 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகமான டைம். ஸோ இவங்க கிட்ட அந்த டைம் வந்து இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுல கார்பாத்தியா கப்பல் வந்து வேகத்தை அதிகப்படுத்தி இங்க ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டே இருக்கு. மூழ்க ஒவ்வொருத்தரும் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணிகள் புகர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூம்லயும் தண்ணிகள் போற ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் தண்ணிகள் இல்லாத இடத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல மொத்தமா ஆட்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. 12:45 தான் முதல் லைஃப் போட்டையே கீழே இறக்குறாங்க. அவ்வளவு நேரம் தாமதமா ஆனதுக்கு காரணமே அவங்களுக்கு போதுமான பயிற்சி முன்னாடி கொடுக்கப்படலை. எல்லாருமே நியூ ஒர்க்கர்ஸ். ஸோ அதனாலேயே அவங்க தாமதமாக தான் வேலையை பார்த்துருக்காங்க. யார் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஐடியா எல்லாமே இருந்திருக்கு. லைஃப் போட்டும் மொத்தமே 25 தான் இருந்திருக்கு. இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னா மொத்தம் 40க்கு மேற்பட்ட லைஃப் போட்டுகள் தேவை. ஆனால் மிகவும் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இதை டிசைன் பண்ணவர் இது வந்து ஆக்சிடென்டே ஆகாது அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் பில்டே பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே இதில் லைஃப் போட்டு கூட ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஒரு லைஃப் போட்டில் மொத்தம் 65 பேர் பயணம் பண்ணலாம். ஆனால் முதல் லைஃப் போட்டை இவங்க அனுப்பும்போது அதில் 25 பேர் தான் இருந்திருக்காங்க. 25 பேரும் பெண்கள் தான். பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா கேப்டன் பெண்களை மட்டும்தான் ஏற்ற சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க உள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும்தான் போட்ல ஏற்றிருக்காங்க. அவங்க 25 பேருக்கும் போட் வந்து இயக்க தெரியாததுனால மட்டுமே 2 பேர் ஆண்களை அந்த போட்ல ஏற்றி விட்டுருக்காங்க. மொத்தம் 27 பேரோட அந்த போட்டு கிளம்பி போயிருக்கு. இப்படி
அப்படி குறைவான ஆட்களையே வச்சு முதல்ல 2-3 போட்டை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த போட்டில் 65 பேர் போகலாம் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லி இவங்க அதுக்கப்புறமா 65 பேரை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் பெண்களையும் குழந்தைகளையும் தான் முக்கியமாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தில் மரண பயத்தில் தான் இருக்கிறாங்க. தண்ணிக்குள்ள பாதி பேர் பயத்திலேயே குதிச்சிருக்காங்க. குதிச்சவங்க அந்த தண்ணியில விழுந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து -2°C இருந்திருக்கு. ஸோ அதனால அதுல விழுந்தவங்க கொஞ்ச நேரத்திலேயே குளிர் தாங்க முடியாம உறைஞ்சு போய் இறக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல கப்பல் பாதி அளவு கடலுக்குள்ள போகுது. அதனால கப்பல் செங்குத்தா நிக்குது. சுமார் 2 மணி அளவுல அந்த கப்பல் பாதியா உடைய ஆரம்பிக்குது. உடைஞ்சி பாதி பகுதி தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. இன்னொரு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. 2:20 மணிக்கு அந்த கப்பல் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. குதிச்சு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த குளிர் அவங்களால தாங்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புல உயிர் போக ஆரம்பிக்குது. மொத்தம் 1178 பேர் அந்த விபத்துல இறந்து போறாங்க. மொத்த 2200 பேரும் லைஃப் போட்ல அவங்க கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் அந்த கார்னியா கப்பல். அந்த கப்பல்ல வந்து மொத்தமா எல்லாத்தையும் ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த எல்லாத்தையுமே உயிரோட இருக்கிற எல்லாத்தையுமே ஏத்திட்டு அதுக்கப்புறம் அங்க யாராவது உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் விபத்தான இடத்துக்கும் போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்க எல்லாருமே இறந்துதான் கிடந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுமார் 1200 பிணங்கள் ஒரே இடத்துல மிதந்தா எப்படி இருக்கும்? அப்படி அந்த இடத்துல பிணங்களா மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. சுறாக்கள் அந்த இடத்தை வட்டமிட ஆரம்பிச்சிருக்கு. கழுகுகள் அந்த இடத்தை பார்வையிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த இடத்தை விட்டு அவங்க கடந்து போறாங்க. அங்கிருந்து தப்பிச்ச எல்லாருமே கார்னியா கப்பல்ல பத்திரமா அடுத்த 2 நாள் கழிச்சு நியூயார்க் சிட்டில இறக்கி விடப்படுறாங்க. இவங்க எல்லாரும் நியூயார்க் சிட்டிக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா இந்த நியூஸ் வந்து காட்டுத்தீ போல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே நேரத்துல சுமார் 500க்கு மேற்பட்ட பணக்காரங்கள், பிரபலங்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆண்கள் தான் அதிகமா இறந்து போயிருக்காங்க. இவங்க ஆண்களை ஏத்தாம விட்டதுனாலேயே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல இந்த கப்பலுடைய கேப்டனும் அந்த கப்பல்லையே இருந்துடுறாரு. அவரு லைஃப் போட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. ஏன்னா இதுதான் அவருக்கு முதல் ஆக்சிடென்ட். கப்பல்ல கேப்டனா இருந்து சரி இதுதான் நம்ம லாஸ்டாவோ இருக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல, அவர் அந்த கப்பலை விட்டு வரவே செய்யல. இந்த கப்பல்ல உயிர் தப்பிச்ச எல்லாத்தையுமே கூட்டு தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால நடந்துச்சு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் கேள்விகளை எழுப்புறாங்க. அப்போ அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பனிப்பாறை மோதினதுனால இந்த விபத்து நடக்கல, எனக்கு ஏதோ ஒண்ணு வெடிச்சது மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேஸை விசாரிச்ச ஆபீசரும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இந்த கப்பல் வந்து முழுக்க முழுக்க நிலக்கரினால இயங்கக்கூடியது. ஸோ அதனால நிலக்கரி வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க இருந்து தான் பாய்லர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து ஹீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, நிலக்கரிய சேமிச்சு வச்சிருந்த அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு கலர் வந்து, அதாவது இந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல ஒரு பகுதியில மட்டும் கலர் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. அதாவது மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கலர் வந்து டிம்மாவும், ஒரு இடத்துல மட்டும் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாவும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பா நிலக்கரி வந்து ஃபயர் ஆயிருக்கணும், அதாவது எரிஞ்சிருக்கணும். அதனால ஒரு சைடு வந்து முதல்லயே அது வந்து பாதிப்பாக ஆரம்பிச்சிருக்கு. மெட்டல் எல்லாமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பனிப்பாறையில மோதும் போதே இது வந்து பெரிதளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இல்லைனாலும் ஒருவேளை இது வந்து வெடிக்கவும் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் இது பனிப்பாறையில மோதும் போது உடனே விபத்துக்குள் ஆயிருக்கு, உள்ள தண்ணி புகுந்திருக்கு. இந்த மாதிரி ஹீட் ஆகாம இருந்திருந்தன்னா கண்டிப்பா இந்த கப்பல் வந்து இவ்வளோ பெரிய பனிப்பாறையை ஈஸியா கடந்து போயிருக்கும். இது வந்து பெரித
பெரிதளவுல விபத்து ஆயிருக்காது அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. எனிவே இந்த கப்பலை கடல் உழுங்கிட்டு 100 வருஷம் மேல ஆகியும் இந்த கப்பலை பத்தி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். இதோட சுவாரஸ்யம் குறையவே இல்லை. இந்த கப்பல் விபத்தானதுல இருந்து சுமார் 73 வருஷம் கழிச்சு தான் இந்த கப்பல் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நிறைய முறை அந்த கப்பல் இருக்கிற மேல் பகுதியிலேயே போயிருக்காங்க. கீழே சோனாரை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. பல முறை செக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 73 வருஷம் கழிச்சு ஜெய்சன் ரோபோட் இந்த இதை கண்டுபிடிக்கி. அது 1 செப்டம்பர் 1985. ஜெய்சன் ரோபோட் ஒவ்வொரு இடத்தையும் கடல் பகுதியை போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கு. அப்படி அனுப்பும்போது அன்னைக்கு டைட்டானிக் கப்பலை முழுசா போட்டோ எடுத்து அனுப்புது. அந்த நேரத்துல எல்லாத்தையும் நம்பவே முடியல. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. இத்தனை வருஷம் கழிச்சு கப்பல் இன்னும் இருக்குதே அப்படின்னு கூட எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. இந்த போட்டோ ஓவரால் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே இதை பத்தி திரும்பவும் ஒரு வருஷமா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இதை பத்தி பேசினாங்க. சுமார் 2 பகுதியா இந்த கப்பல் பிரிந்து கடந்திருக்கு. 500 அடி தள்ளி இன்னொரு பாகம் கடந்திருக்கு. அதாவது பாதி பகுதி ஒரு பக்கத்திலையும் இன்னொரு 500 அடி தள்ளி இன்னொரு பகுதி இன்னொரு பக்கத்திலையும் கடந்திருக்கு. இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கே போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொரு பணக்காரங்களும் நிறைய பேர் இந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கே போய் பார்த்துருக்காங்க. இதுல ஜேம்ஸ் கேமரோன் 15 தடவை இந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. இவர் தான் டைட்டானிக் படத்தை எடுத்தவர். டைட்டானிக் கப்பலை போலவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் போகும்போது இவர் நோட் பண்ணிட்டு வருவாராம். அதே மாதிரி செட்ல இவர் கப்பலை தயார் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அப்படி உருவான படம் தான் டைட்டானிக். அதாவது இந்த கப்பல் செஞ்சதை விட, உண்மையான கப்பல் செஞ்சதை விட இந்த படம் எடுக்கிறதுக்கு அதிக பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சவங்க நிறைய பேர் புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, படங்கள் எடுத்திருக்காங்க. இப்படி இந்த கப்பலை பத்தி இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் 3 வருஷம் முன்னாடி கூட இந்த கப்பலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இறந்து போனாங்க. ஏன்னா இந்த கப்பல் இருக்கிற இடம் 3000 அடி கீழே. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம பாடி மில்லி செகண்ட்ல துண்டு துண்டா இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அவ்வளோ ப்ரெஷர் இருக்குமா. இருந்தாலுமே இந்த கப்பலை பார்க்கணும் அப்படின்னு பல பணக்காரங்க இன்னுமே ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டிக்கெட் வருது. அது இந்த கப்பலை நீங்க பார்க்கலாம். உங்களை நாங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க போவீங்களா? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கப்பலை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.